பாஞ்சாலி, எனக்கு நெஞ்சு வலிக்குது. இருங்க, குடிக்க தண்ணி எடுத்து வரேன். தண்ணி தண்ணி. ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தூங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தலை போல் வாடுதம்மா என்னோட மனசு. முத்துமணி மாலை ஒண்ணு தினந்தோறும் நோட்டு வச்ச பொத்தி பொத்தி மனசுக்குள்ள பூ போல காத்து வச்ச கத்தியில கால வச்சு காதல் வழி நடக்க வந்த காட்டாத்து தண்ணியிலே மீன ஒண்ணு பிடிக்க வந்த பாத ஒண்ணு அடைச்சதுல பயணத்தை நான் முடிக்க வந்த ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தூங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தலை போல் வாடுதம்மா என்னோட மனசு. என்னடா சப்பானி மூச்சு வாங்க ஓடி வர? மூச்சு இன்னும் உடம்புல இருக்குதேன்னு சந்தோஷப்படுங்க. நடந்ததை நினைச்சா மூச்சே நின்னுடும் போல இருக்குது. என்னடா புதிர் போடுற? இது புதிர் இல்ல ராஜதர, நடந்தது நிஜம். அப்படி என்னடா நடந்துருச்சு? நடந்ததை நல்லா விளக்கமா சொல்லடா. பாஞ்சாலிக்கு திருட்டுத்தனமா தாலி கட்டினவன் முதலிரவு அப்பவே பாஞ்சாலிய ஒரு சேதாரம் பண்ணாம மண்டைய போட்டுட்டான். என்னடா சொல்ற? உண்மைதான் ராஜதுர, நடந்தது நிஜம். ஏன் மூஞ்சில கரிய பூசிட்டு ஓடி போனவன் இப்ப வெள்ள சேலை கட்டின விதவையா தாலி அறந்த மூண்டியா நிக்கிறான்னு சொல்லு. சரி சப்பானி, இந்த சந்தோஷத்தை கொண்டாட ஒரு டான்ஸ் ஏற்பாடு பண்ண. ஏற்பாடு பண்ணிடுவோம். எங்கடா ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ண? என்ன குட்டி கேரளால இருந்தா வருது? என்ன ஆனவரையா, நான் என்ன சொல்றது? இல்ல, உடனே ஏற்பாடு பண்ணு. உடனே ஏற்பாடு பண்ணா எப்படி பண்ண முடியும்? அதுக்குன்னு கொஞ்சம் நேரம் காலம் ஒதுக்க வேணாமா? ஏய், என் தம்பியை கூட்ட ஃபர்ஸ்ட். ராஜதர ராஜதர, ஏய் தம்பி, நான் ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்றேன், நீ எங்கடா ஓடுற? ஆனா இவனை கிளப்புக்கு ஏற்பாடு பண்ண சொன்னா கிளப்புக்கு ஏற்பாடு பண்ணணும். அப்படி இருக்கிறவன் தான் நம்ம கூடயே இருக்கணும். இப்படிப்பட்ட சப்பானி பசங்களை எல்லாம் வச்சுக்கிட்டா இப்படி தானா இருக்கும். அப்ப சப்பானி நமக்கு வேண்டாம், அப்படித்தானே? ஏய் ராஜதர, நாக்கு கொஞ்சம் அடக்கி பேசு. ஏய், நாக்க என்னடா அடிக்க பேசுறது? அன்னைக்கு பஞ்சாயத்திலேயே நீ முழிச்ச முழி சரியில்லை, ஊர்காரனுக்கு சப்போர்ட் பேசுன. இன்னைக்கு என்னைய எடுத்தெறிந்து பேசுற. அப்படி இல்ல ஆனவரையா, நீங்க சொல்லி எந்த விஷயத்தை நான் ஏற்பாடு பண்ணாம இருக்க? சரிண்ணா, கோவப்படாதீங்க. என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம பையன்தான். எதுக்கும் இந்த பரிவட்ட விஷயத்துல இவனும் நம்ம துணை தேவைனா அதை மனசுல வச்சு நம்மளோட கூடையே வச்சிருக்கணும். இவனை அத மனசுல வச்சு தாண்டா கூடையே வச்சிருந்தேன். ஆனா கூடையே இருந்தவன் நமக்கு குடிவான் நினைச்சான், தெரியுமா? ராஜதர, நாக்கு கொஞ்சம் அடக்கி பேசு. என்னதான் இருந்தாலும் நான் உங்க வீட்டு விசுவாசிங்கிறத மறந்து பேசாத.
ஏய் போடா சப்பானே அண்ணா வாடா. வாழைக்காட்டுக்குள்ளே வாலிபத்து காத்தடிக்குதே. வாசப்பூவுக்குள்ளே வண்டு வந்து கூத்தடிக்குதே. தாய்நாடும் வாழப் பொறுத்து ஒரு சல்லாபல் லீலை நடக்கு. தாய்நாடும் வாழப் பொறுத்து ஒரு சல்லாபல் லீலை நடக்கு. முந்தான பந்தல் போடுது, பந்தாட உள்ள தேடுது. வாழைத்தோப்புக்குள்ளே வாலிபத்து காத்தடிக்குதே. வாசப்பூவுக்குள்ளே வண்டு வந்து கூத்தடிக்குதே. சின்னஞ்சிறு சிட்டு என் தேகமெங்கும் தொட்டு புது தேசங்களை தேடி பார்க்கவா. சின்னஞ்சிறு சிட்டு என் தேகமெங்கும் தொட்டு புது தேசங்களை தேடி பார்க்கவா. ராஜா பார்வைகளே, காதல் பாஷைகளே, சிங்கார மஞ்சள் தேடுமே. What's up? Got Patron in my cup. What's happening? What's up? Got Patron in my cup. What's happening? What's up? Got Patron in my cup. What's happening? What's up? Got Patron in my cup. காவல் இல்லை, நான் கட்டி வச்ச முல்லை, பூமாலை போல சூடு என்னையே. காவல் இல்லை, நான் கட்டி வச்ச முல்லை, பூமாலை போல சூடு என்னையே. இனியும் மாயாடைனா, மாயும் நீரோடைனா. மோகங்கள் தின்று பாடவே, வாழைத்தோப்புக்குள்ளே வாலிபத்து காத்தடிக்குதே. வாசப்பூவுக்குள்ளே வண்டு வந்து கூத்தடிக்குதே. வாழைத்தோப்புக்குள்ளே வாலிபத்து காத்தடிக்குதே. மோகனா, என்ன மோகனா, உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஏதும் கண்டும் காணாத மாதிரி இருக்க. இங்க பாருங்க, இனிமே என்ன பார்க்க எங்க வீட்டுக்கோ இல்ல பூங்காக்கோல வராதீங்க. என்ன மோகனா சொல்ற? எங்க அப்பாக்கு நம்ம கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்ல. இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல, ஆளை விடுங்க. யாரு பாஸ்கர் தம்பியா? இதோ பார் பாஸ்கர், என் பொண்ணுக்கு காதலிக்கிற அளவுக்கு வயசு இல்லை, கல்யாணம் பண்ற அளவுக்கு இன்னும் தகுதி வரல. ஏதோ ஒரு நினைப்புல காதலிக்கிறேன்னு சொல்லியிருப்பா. அதை நீ பெருசா நினைச்சுக்காதப்பா. ஐயா, பெரியவங்க நீங்களே இப்படி சொல்லாங்களா? உயிருக்கு உயிரா நேசிச்ச எங்க காதலை தயவு செஞ்சு சொல்றேன், பிரிச்சிடாதீங்க. பிரிக்க
கூட அதான். ஆனா எல்லா வசதியோட வாழ்ற என் பொண்ணை பாலுங்கணத்துல தள்ளிவிட சொல்றீங்களா? ஐயா என்னையா சொல்றீங்க? தம்பி, என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவ சந்தோஷமா வாழ்வான்னு எதை வச்சு சொல்றீங்க? ஏற்கனவே உங்க குடும்ப சூழ்நிலை தலைகீழா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த லட்சணத்துல வேண்டாம் தம்பி, நினைச்சாலே பயமா இருக்கு. சரிங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. புரிஞ்சுக்கிட்டா சரி. இனிமேல் என் பொண்ணை டார்ச்சர் பண்ற வேலையை விட்டுடுங்க. தம்பி, அக்கா தம்பி, என்னக்கா இது? மனசுக்கு பிடிச்சவன கல்யாணம் பண்ணிக்கிட்டு மங்களகரமா இருப்பேன்னு அந்த கண்கொள்ளா காட்சியை காண ஓடோடி வந்தனே. இப்படி வெள்ளை சேலை கட்டின விதவைய பார்க்க நான் வந்ததுக்கு அந்த ஆண்டவன் என் கண்ணு ரெண்டையும் குருடா இருக்க கூடாதா? தம்பி, உயிருக்கு உயிரா ஊட்டி வளர்த்த அண்ணனுக்கு துரோகம் செஞ்சதுக்கு அந்த ஆண்டவன் எனக்கு சரியான தண்டனையை கொடுத்துட்டான்டா. தங்கச்சி, அண்ணா, அண்ணா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அதனாலதான் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை. இல்லம்மா, இல்ல, நீ தப்பு பண்ணலம்மா, நீ தப்பு பண்ணல. நான் தான் தராதாரம் இல்லாத குடும்பத்துல கல்யாணம் பண்ணி அந்த தரங்கட்டவளை கொண்டாட்டி ஆக்குனது ஏன் தப்புமா? அதனால இந்த தலைவரி கோலத்துக்கு நானே ஆளாயிட்டுமா? தம்பி, நீ என்ன மன்னிச்சிடுறா. நீ வீட்டை விட்டு வெளியே போனதுல இருந்து என்னால ஒண்ணுமே பண்ண முடியலடா. உங்க ரெண்டு பேர்த்து நினைச்சு நினைச்சு தவிச்சுக்கிட்டு இருக்குண்டா. யாரோட கண்டு பட்டுச்சோ நம்ம குடும்பம் இன்னைக்கு தெருவில் தத்தளிக்குதுடா. அண்ணே, ஒரு தடவை உங்க பேச்சை கேட்கறதுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைச்சிருச்சு. இனிமே நீ சொல்றது தான் நான் கேட்க போறேன். பாஞ்சாலி, நடந்ததெல்லாம் மறந்துட்டு நம்ம வீட்டுக்கு பொறுப்புடமா போலாம். இதுக்கு மேல உனக்கு எந்த குறை இல்லாம நான் பாத்துக்கிறேமா. டேய் தம்பி, நீ எல்லாத்தையும் மறந்துட்டு என் கூட நம்ம வீட்டுக்கு வாடா. சரிங்கண்ணா. புருஷன் செத்து போயிட்டான், அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளை அங்க கூட்டிட்டு வர மாதிரி தெரியுது. என்ன பண்றானே தெரியல. கனாத்தா, கனாத்தா, புருஷன் செத்து வியாதியில தங்கிச்சு வந்திருக்கிறான். அவளை ஒன்றும் பேசாம நம்ம குடும்பத்தில் ஏற்றுக்கம்மா. நீயும் ஒரு பொண்ணு தானே, அதை நினச்சி அவளை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வாம்மா. சரி சரி, இருந்து தொலையிட்டோம்.
ஏய் நில்லடி. இங்க பாரு, நம்ம பிறந்த வீட்டுக்கு வந்துட்டுமே நம்ம சொகுசா இருக்கலாம் நினைச்சிட்டு இருந்த தொலைச்சு போடுவோம். தொலைச்சு பாத்திரம் விளக்குறது, துணி வைக்கிறது, துவைக்கிறது எல்லா வேலையும் நீ தான் செய்யணும், புரியுதா? நான் கோயிலுக்கு கிளம்பிட்டு வரேன், அதுக்காட்டியும் இந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி முண்டம்? கோயிலுக்கு போகும்போது இப்படிதான் வருவாங்களா? அதுவும் எனக்கு குழந்தையே இல்லை, போய் குழந்தை வேணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் நினைக்கிறப்ப நேரா வந்து நிக்கிறியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? மூதேவி, எனக்கு வந்திருக்கு பாரு. சீ. ஐயோ கடவுளே, ஏன் புருஷன் சாகும் போதே என்னைய கூடவே கூட்டிட்டு போயிருக்கலாம்ல? ஏன் என்னை இன்னும் உயிரோட வச்சிருக்க? வேலைக்கு ஒரு புருஷன், நாளைக்கு ஒரு புருஷன் சுத்திட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா கடவுளே கண் கண்ட தெய்வம்னு வாழ்ற எனக்கு மூதேவி அதிர்ஷ்டம் இல்லாதவனு சொல்றாங்க. இந்த சமுதாயம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. இந்த சமுதாயம் நாசமா போட்டு நாசமா போட்டு. கடவுளையே கல்லானால் மன கல்லாய் போல் மனிதர்களாலே. என்ன வம்பு, என்ன சோகப்பாட்டா பாடிட்டு இருக்கிறா? இன்னைக்கு பால் கறக்கிற வேலை இல்லையா? ஆனா வெத்தலை பிடிங்க, அது ஏன்டா சொல்ற? அடா நானு எனக்கு வயசுப்பா 28 ஆயிடுச்சு. ஒரு கல்யாணத்தை பண்ணு 10 பசுமாடை வாங்கி பால் பண்ண வச்சு நானும் என் பொண்டாட்டு பால் கறக்கலாமான்னு ஆசைப்பட்டேன். என் மனசுலலாம் நினச்சிக்கிட்டு இருந்ததெல்லாம் மண்ணா போயிடுச்சுடா. என்ன வம்பு வெத்தலை புடுங்கி என்ன ரெண்டு பேரும் காலங்கத்திலே டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல தாமரா, மாட்டுக்கெல்லாம் கோமாரி நோயும் குமரை பிள்ளைங்களுக்கெல்லாம் குருத்தெலும்பு நோயும் வருதானே பேசிட்டு இருக்கிறோம். கால்நடை டாக்டர் வந்துட்டு ஊசி போடுறியோ இல்லையோ, இந்த மாதிரி நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை. பின்ன என்ன தாமரா, நம்ம பால்காரர் சோகமா இருந்தாரு, அதனால பேசிட்டு இருந்தோம். தாத்தா சொல்ல சொல்ல என்னாச்சு? ஏன் ஃபீலிங்? ஒன்னாவுல காலங்காத்தால நம்ம வடக்குப்பட்டி ராமசாமி வீட்டுக்கு பால் கறக்க போனேன். பால் கறக்க போய் முக்காலே இழுத்து போட்டு உக்காந்து பால் பீசுனேன். என் காலு சந்தில வந்து கண்ணு கொட்டு பட்டாரம் அடிச்சுது. என் காலுக்கு மேல் 2 அவுட்டா போச்சு. அதனால இந்த மாட்டு டாக்டர் ஒன்றும் ஆகாது. நான் நம்ம வளையப்பட்டு செலும் டாக்டர் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் 2 ஊசி போட்டுட்டு வர்றேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க. உன்னை நான் வேற விதத்துல வச்சுக்கிறேன். இங்க பாரு தாத்தா, ஏதாவது நல்ல டாக்டரா பார்த்து காலிங் பெல்ல காப்பாத்திக்கோ, அதை வச்சாதான் பொழைக்க முடியும். சரியா? அதான் போயிருச்சு, அப்புறம் என்ன பண்றது? பரவாயில்ல, ஏதோ ஒட்டு போட்டுக்கலாம் போ. ஆலயமணி அடிச்சிருச்சு. தாமரா, நானும் கட்ட பெருமிச்சாரியா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நீயும் கட்டளைக்கு குறையாதா கன்னி பொண்ணா இருக்கிற. உன்னை பாக்குற பொழுதெல்லாம் என் மனசுக்குள்ள ஒரு கவிதையா ஓடிக்கிட்டு இருக்கு, சொல்லவா? வெத்தலை புடுங்கி, உனக்கு கவிதை இல்லாம தெரியும்? சொல்லு சொல்லு, நான் அவளோட காத்திருக்கேன். ஏங்க பாரு, நல்லதா சொல்லணும். ஏதாவது என்ன இது பண்ண பிச்சு எடுத்து விட்டுருவேன். சொல்லு. நடந்து வரும் நந்தவனமே, பிரியமுல்லா பிருந்தாவனமே, அப்பப்பா வெக்கப்படும் வெள்ளி நிலவே, விடுகதை போடும் நட்சத்திரமே, வாழ எனக்கு வீடு இல்லை, உன் மன வீட்டில் இடம் கொடுப்பாயா? ஐயோ, உனக்கு மருத்துவம் தான் தெரியும் நினைச்சேன், ஆனா கவிதை கூட தெரியுதே. ஆனா இங்க தாண்டா காமெடிக்கு கூட கவிதை எழுதுனீங்க. இது மட்டும் தான் நினைச்சியா? தண்ணீரில் தவந்து வரும் தாமரையே, என் தாகம் எப்போது தீர்ப்பாய்? இப்போதே தீர்க்கிறேன், வாருங்கள் போகலாம்.
எனக்கு தப்பு நினைப்பு எல்லாம் எங்கிட்ட நடக்குமா எண்டியம்மா கரும்பு கிட்ட இரும்பு உருகுமா அள்ளி எடுக்கணும் மாமா உள்ள அண்ணல் அடிக்குது ஆமா அவரை குடிப்பல் மாமா என்ன வீட்டில் சுத்தணும் ஆமா செந்தேனே என் மேலதான் சிந்தாதம்மா சேலைக்குள் அடங்கிட்டாட்ட புயல் நானம்மா ஓசி பட்டாசுல வசந்தவான உடங்கிடுமா வல 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 குடிசையில் ஒட்டகம் வந்திருச்சா ஊசி 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 முனையில கப்பல் வந்திருச்சா மன்மத கடலில் விழுக நான் இந்திரன் இல்லையம்மா மந்திரம் போட்டு மயக்க நான் சந்திரன் இல்லையம்மா பத்திக்கிறம்மா பத்திக்கிறம்மா இந்த பச்சை தண்ணி தான் தீப்பாறு விழுந்து பத்திக்கிறம்மா என்ன ராஜதுரை வானவராயர் இப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி யோசனை பண்ணிட்டு இருந்தா எதுவும் நடக்காது. சட்டு புட்டுன்னு யோசிச்சு ஏதோ ஒரு முடிவுக்கு வாங்கப்ப. என்னடா முடிவுக்கு வர்றது? அந்த பாஞ்சாலி விதவி ஆயிட்டா. அவளுக்கு நாம கொடுக்க வேண்டிய தண்டனை விட அந்த ஆண்டவன் பெரிய தண்டனையா கொடுத்துட்டான். டேய் ராஜதுரை, இனிமே இந்த பழி வாங்குற எண்ணத்தை விட்டுட்டு அண்ணா பத்தாது, அவ பட்ட வேதனை பத்தாது, விடமாட்டேன். அவ மொத்த குடும்பமும் அவமானப்படணும். டேய் ராஜதுரை, நீ சொல்றத பார்த்தா வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறிச்சு போல. டேய், இதுக்கு மேலையும் அவளை என்னடா பண்ண போற? அவளை கல்யாணம் பண்ண போறேன். டேய், நீ என்னடா சொல்ற? ஆமாண்ணா, அந்த பாஞ்சாலிக்கு மறுபடியும் மறுவாழ்வு கொடுக்கறதா பாசம் காட்டி தாலி கட்டி பொண்டாட்டியாக்கி நம்ம வீட்டுக்குள்ளேயே வப்பாடியாக்க போறேன். டேய், இது நடக்குமா? பாஞ்சாலி அவ கழுத்துல தாலி கட்ட உன்னை அனுமதிப்பாளா? சம்மதிப்பாளா? சம்மதிக்க வைக்க போறேன். அவ வீட்டு கருவறைக்குள்ள சாமியா தெய்வமா இருக்கிறது உங்க தங்கச்சி, ஏன் அக்கா, நம்ம கண்ணாத்தா தானே. அக்கா மகுடி ஊதுனா பாம்பா அடங்குவா. அக்கா உடுக்கடிச்சா அவ சாமியாட்டம் ஆடுவா. நான் நினைச்சது நடக்கும். அப்போ உன் அக்கா கண்ணாத்தாவை வச்சு காரியத்தை முடிக்க நினைக்கிற. அண்ணா, அக்காவை மடக்கிறது உங்க வேலை, தாலியை கட்டுறது ஏன் வேலை. நான் வரேன். நீங்களா? என்ன கண்ணாத்தா பண்றது? பிறந்த வீட்டுக்கு வர உன் புருஷன் உனக்கு சம்மதம் கொடுக்க மாட்டான். நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்த நானும் உன் வீட்டுக்கு வர முடியாது. என்ன பண்றது? நம்ம சந்திக்கணும்னா இந்த கோயில தானே சந்திக்கணும். அண்ணா, ஏனோ ஒரு மாதிரியா பேசுற? என்னம்மா பண்றது? நம்ம ராஜதுரை
அந்த பாஞ்சாலி மேல பைத்தியமா அலையிறாம்மா. அவளை கல்யாணம் பண்ணிக்க துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காம்மா. ஏனா அவனுக்கு நீங்களாவது எடுத்து சொல்லக்கூடாதா? நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேமா, அவன் கேட்கறதா இல்ல. என்னமா பண்றது? இதுக்கு நீதாமா ஒரே வழி. எப்படியாவது உங்க நாத்தனா பாஞ்சாலி கிட்ட சொல்லி நம்ம ராஜதுரைக்கு மறுமணம் செஞ்சு வைக்கிறதாமா ஒரே வழி. அதுக்கு நீதாமா ஒரு நல்ல முடிவை எடுத்து பாஞ்சாலி கிட்ட எடுத்து சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். இங்க பாருமா, நம்ம பிறந்த வீட்டு மானத்தை காப்பாற்றணும்னா உங்க தம்பிக்கு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருமா. அண்ணா கவலைப்படாதீங்கண்ணா, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். அதுக்கு முன்னாடி உங்க வீரப்பெல்லாம் விட்டுட்டு நீங்க அங்க வரணும்னா, அந்த வீட்டுக்கு வரணும். சரிங்கம்மா, எப்படியாவது வரேன். சரி. மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ, கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ, கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. அம்மம்மா பொன்னாயிவ, அப்பப்பா பொல்லாதவ. அம்மம்மா பொன்னாயிவ, அப்பப்பா பொல்லாதவ. ஆழமானவ துணி எடுத்து மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ, கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. தீ வந்து இங்கே பத்துது இப்போது. என்ன பண்ண ஏது பண்ண தண்ணி ஊத்து தப்பேது. கள்ள பார்வை பார்த்து கதையை ரசிக்க கண்ணு ரெண்டும் துடிக்கிறது. மனசு கொஞ்சம் மட்டுப்படுத்து, என்னையும் கொஞ்சம் கட்டுப்படுத்து. மனசு கொஞ்சம் மட்டுப்படுத்து, என்னையும் கொஞ்சம் கட்டுப்படுத்து. மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ, கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. சேவல் வந்து சுத்தும் போது சேராத கோழி, ஆவல் வந்து சேரும் போது தாங்காது தோழி. காலு பட்டா குத்த
கடிக்குதடி கட்ட எறும்பு துடிக்குதடி பொட்ட கரும்பு கடிக்குதடி கட்ட எறும்பு துடிக்குதடி பொட்ட கரும்பு ஐயோ மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ அம்மம்மா பொண்ணாயிவா அப்பப்பப்பா பொல்லாதவ அம்மம்மா பொண்ணாயிவ அப்பப்பா பொல்லாதவ ஆழமானவ துணி எடுத்து மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ நீங்களா? ஏன் மோகனா வரக்கூடாதா? ஐயோ, என்னை டார்ச்சர் பண்றீங்க. இங்க பாருங்க, எங்க அப்பாவோட அனுமதி இல்லாம என்னாலலாம் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. வெக்கம் கட்டவளே, மனுஷனா இருந்த என்ன தூண்டில் போட்டு காதல் வலையில சிக்க வச்சு கிணத்து தவளையாக்கி இப்ப மறந்துடுன்னு சொல்றிய. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? ஏய் மோகனா, நீ இல்லாத இந்த உலகத்துல என்னால வாழவே முடியாதுடி. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இங்க பாருங்க, ஏன் முடிவு இதுதான். இதுதான் உன் முடிவா? ஆமா. மோகனா, இதை தவிர இதை விட்டா நான் தற்கொலை பண்ணிட்டு சாகிறத தவிர வேற வழியே இல்ல மோகனா. அது உங்க இஷ்டம், அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய் மோகனா, நான் வேணாம் வேணாம்னு சொன்னப்பெல்லாம் வம்பா வந்து என்ன வேணும் வேணும்னு சொன்னியே, அதெல்லாம் பொய்யா? மோகனா, என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியாதுடி. ஐயோ, என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. மலரே தென்றல் பாடும் கானம் இது, நிலவே உன்னை கூடும் வானம் இது. மலரே தென்றல் பாடும் கானம் இது, நிலவே உன்னை கூடும் வானம் இது. நிலம் இடம் மாறினாலும் நிழல் நிறம் மாறினாலும் நிலை பெறும் காதல் என்னும் நிஜம் நிறம் மாறிடாது. இறைவனின் தீர்ப்பு இது. ஓ, எவர் இதை மாற்றுவது? மலரே தென்றல் பாடும் கானம் இது. பூப்பாளம் கேட்கும் அதிகாலையும் பூஜோலை பூக்கும் இளமாலையும் நீ
அன்று ஏது ஒரு ஞாபகம் நீ பேசும் பேச்சு மணிவாசகம் உள்ளமெனும் வீடெங்கும் உன்னழகை நான் தானே சித்திரத்தை போலென்றும் ஒட்டி வைத்து பார்த்தேனே என்னை தழுவும் இளந்தளிரே உனக்கென நான் வாழ்கிறேன் மலரே சென்றல் பாடும் கானம் இது நிலவே உன்னை கூடும் வானம் இது காட்டாறு போலே சில வேளையில் காவேரி ஓடும் பல பாதையில் ஆனாலும் ஓர் நாள் கடல் சேர்ந்திடும் நாளான போதும் அது நேர்ந்திடும் திக்கு திசை தோன்றாமல் வண்ணக்கிளி போனாலும் தான் இருந்த கூட்டை தான் தேடி வரும் என்னாலும் இரு மனமும் ஒரு மனதாய் இணைந்திடும் நாள் வாய்த்ததே மலரே தென்றல் பாடும் கானம் இது நிலவே உன்னை கூடும் வானம் இது நிலம் இடம் மாறினாலும் நிழல் நிறம் மாறினாலும் நிலை பெறும் காதல் என்றும் நிஜம் நிறம் மாறிடாது இறைவனின் தீர்ப்பு இது ஓ எவர் இதை மாற்றுவது மலரே தென்றல் பாடும் கானம் இது நிலவே உன்னை கூடும் வானம் இது அண்ணா வாங்கண்ணா ஏன்னா வாசல்ல நிக்கிறீங்க வாங்க உள்ள வாங்க என்னங்க என்னங்க இங்க வாங்க என்ன கணத்தா ஓ வாங்க 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 வானவராயா ஏன் தயங்குறீங்க இதுவும் உங்க வீடு மாதிரி தான் மச்சான் நீங்க தப்பா எடுத்துக்கலீனா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன வானவராயா எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்க. அது என் தங்கச்சி தப்பு பண்ணியும் அதெல்லாம் மனசில் வைக்காம என் வீடு தேடி வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. ஒண்ணுமில்ல மச்சான், நான் சொல்றேன் தப்பா எடுக்காதீங்க. நீங்க ஏன் உன் தங்கச்சிக்கு மறுபடியும் மறுமணம் செஞ்சு வச்சுக்க கூடாது? வானவராயா என்ன சொல்றீங்க? இது சாத்தியமானு கேக்குறீங்களா? இளம் வயசுலயே இப்படி பூ இழந்து பொட்டை இழந்து இப்படி வெள்ளை புடவை கட்டிட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தா இது நியாயமா? மச்சான், காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கைய நாம தான் மச்சான் மாத்திக்கணும். வானவராயா நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா என்ன ஆனா? விதவிய மறுமணம் செஞ்சுக்க எவன் வருவான்னு கேக்குறீங்களா? வருவான் மச்சான், கண்டிப்பா வருவான். நீங்க மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்க தங்கச்சிக்கு நான் மாப்பிள்ளைய ரெடி பண்றேன். வானவராயா என்ன சொல்றீங்க? ஒண்ணுமில்ல மச்சான், உங்க தங்கச்சியை கட்டிக்க
யார் வருவான்னு கேக்குறீங்களா? என் தம்பி ராஜதுரை தான் மாப்பிள்ள. நீங்க மட்டும் சம்மதம் உங்க தங்கச்சி கிட்ட கேட்டு சொல்லுங்க. என் தம்பி ராஜதுரைய உங்க தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட சொல்றேன். வானராயா, அதிர்ச்சியா இருக்கா? நான் சொல்றது உனக்கு அதிர்ச்சியா இருக்கா? நான் சொல்றது நிஜம். என் தம்பி ராஜதுரை இன்னும் உங்க தங்கச்சி மேல இருக்கிற ஆசாபாசம் குறையாம இருக்கான். கட்டுனா அவளையா தான் கட்டுவான்னு ஒரு குறிக்கோளா இருக்கான். நீங்க மனசு வச்சா இந்த கல்யாணம் நடக்கும் மச்சான். நீங்க சரின்னு மட்டும் சொல்லுங்க. உங்க தங்கச்சி கிட்ட சம்மதம் வாங்க வேண்டியது ஏன் பொறுப்பு. சரி சரி வானராயா, எனக்கு சம்மதம் தான். ஆக வேண்டியதை பாருங்க. சரி வாங்கடா, உங்களுக்கு காஃபி வச்சு கொடுக்குறேன். பின்னாடியே வரேன். டேய் மொட்டா பயலே, உன் தங்கச்சிக்கு மறுபடியும் மறுமணம் ஒண்ணு. மானத்துக்கும் பூமிக்கும் குதிக்குதா உன் மனசு? டேய் ஆட்டுக்குட்டிய வளர்த்து புலி கூண்டுக்குள்ளேயே தள்ளறன்னு உனக்கு தெரியாம போச்சுடா. வரேன். ஐயோ அம்மா, சொல்லுன்னு வலிக்குது. நான் என்னதான் பண்றது? யோ என்னையா கையில ரெண்டி கவட்டையில ரெண்டி புடிச்சுக்கிட்டு வர, என்ன ஆச்சு? எருமை மாட்டுக்கு ஊசி போடலாம்னு போயிருப்பான். எருமை ஒரே எகரா எகிரி இருக்கும். கொட்டை ரெண்டு கொட்டையும் இருக்கும். தாயத்து தாராபுரத்துக்கு தாறு மர தாய் இருக்கு. அது இருக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஏண்டா பச்சளை புடுங்கி, என்ன இத்தனை ஆளைய காணோம், பார்க்கவே முடியல, எங்க போன? கொல்லுமலையில போய் கோழி குஞ்சம் சிதம்பரத்துல சிட்டுக்குருவியும் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். ஏய் நாதேரி பயல, நாட்டுக்கோழி பிடிக்க கொல்லிமலை போனியா? என் நம்ம ஊர் நலியம்பட்டியில் உனக்கு நாட்டுக்கோழி கிடைக்கலையா? எப்படி சிட்டுக்குருவி பிடிக்க ஸ்ரீரங்கத்துக்கு போனியா? போனா கம்மநாட்டி பையனை. சேந்தமங்கலத்தில் ஏகப்பட்ட சிட்டுக்குருவி பண்ண இருக்குது. நீ ஏன்டா ஸ்ரீரங்கத்துக்கு போற? பம்புக்காடா, அன்னைக்கு உன்னைய கண்ணு குட்டு முட்டிருச்சு, இவனை எரும மாடு முட்டிருச்சு. அதனாலதான் மலையிலேயே போய் மலை குஞ்சு பிடிச்சிட்டு வந்திருக்க. குஞ்ச நல்லா தட்டுன்னு தட்டி நல்லா சட்டியில போட்டு 4 பூண்டு 3 பச்சை மிளகா 2 வரமிளகா கொஞ்சோண்டு இஞ்சி இடிச்சு போட்டு ரசம் வச்சு குடிச்சிங்கன்னா சளி பாரு சொட்டோன்னு சொட்டிரு. யோ நீ உண்மையுமே கைராசியான வைத்திரியா, என்னென்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்க? டேய் பச்சளை படிங்க, சொல்லுன்னு வலிக்குதுடா. அதுக்கு ஏதாவது ஒரு மருந்து இருந்தா குடுறா. ராராஸ் எப்பதான் தானிக்கணும். டேய் அதாவது சிட்டுக்குருவி சிறகைய ஒடிச்சு அது குடல உருவி கொஞ்சோண்டு அப்படியே நெய்ய விட்டு அப்படியே இடு நீ இடிச்சு அந்த லேகியத்தை பண்ணிருக்க. நீ என்ன பண்றேன்னா காலையிலையும் மதியமும் நைட்டும் 3 வேளைக்கு அவ்வளவு நக்குனியன்னா போதும். ஆனா இன்னும் நல்லா கவனமா கேளு. நக்கும் போது பல்லுல படக்கூடாது. பல்லுல பட்டா பாயசம். அன்னைக்கு எல்லாத்துக்கும் எனக்கு பாடதான். வா போலாம். போய் முதல்ல நக்கு லேகியத்தை. அடியே பாலுக்காரு, இந்த பாலுக்காரனோட ஆசை எப்பதான் தீர்ப்பு வைப்ப? ஏண்டா வரவெல்லாம் இப்படி கவிதையா பேசிக்கிட்டு இருந்து ஏண்டா எனக்கு குளிர் ஜுரம் வர மாதிரி வைக்கிறீங்க? இப்பதான் போன வாட்டி அவன் பேசினா இப்ப நீ வந்துட்டியா? தாத்தா இதெல்லாம் உனக்கு தேவையா? சொல்லுங்க. தேவை இருக்குங்காட்டி தான் பேசுறேன். தேவையில்லைன்னு பேச முடியுமா? சரி இப்ப கவிதை பேசுறீங்களா? சரி சொல்லுங்க, நான் கேட்கறேன். நீ கேட்கற. நீ எழுதி கொடுக்கலையா? சரி இங்க வாங்க. இங்க இருக்கிறது ஒரு இதயம், அதுல 3 அம்போ சொயின்னு விட்டா நான் என்ன பண்ணுவேன்?
எந்த அம்மன் நான் எடுத்துக்குவேன், எந்த அம்மன் விடுவேன், நீங்களே சொல்லுங்க. பாரு, உனக்கு குளிர் எடுத்துக்கிச்சேன்னா நான் கெட்ட வந்து சூடே தருவேன். நீங்களா எட்டுமா? உனக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னா நான் கசாயத்தை வச்சு நெத்தியில இருந்து உள்ளாங்கால் வரையில தேய்ச்சி விட்டுருவேன். என் மேல உங்களுக்கு அவ்வளோ அன்பா? சரி, எனக்கும் உங்க மேல இத்திலூண்டு அன்பு இருக்கு. சரியா, நம்ம அப்புறமா வந்து நல்லா தேய்க்கலாம். இப்ப போலாமா? போலாம். வாங்க எல்லாம் போய் சாப்பிட போலாம் வாங்க. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகாராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகாராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகாராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார், உன் மலர் கூந்தல் அலைபாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார், உன் மலர் கூந்தல் அலைபாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகாராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகாராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். என்னங்க, புது பொண்டாட்டி புருஷன் கால விருது பாரம்பரியம் தானே? தாலி கட்ட மணவரையில காத்திருந்த மாப்பிளைய
தவிக்க விட்டுட்டு இன்னொருத்தரோட ஓடி போனியே, அது எந்த ஒரு பாரம்பரியம்? இங்க பாருங்க, பழசெல்லாம் மறந்துருங்க. நீங்க எனக்கு தாலி கட்டின புருஷன், நான் உங்களுக்கு பொண்டாட்டி. அப்போ புருஷ ஆசை எதுவா இருந்தாலும் பொண்டாட்டி தீர்த்து வைக்கிறது அவளோட கடமை தானே? ஆமாங்க. சரி, உங்க ஆசை என்னன்னு சொல்லுங்க, அதை நான் தீர்த்து வைக்கிறேன். பாஞ்சாலி, நீ நீ இந்த பட்டு சேலையை கட்டிக்கிட்டு இப்படி வர்றது எனக்கு என்னமோ ஒரே சங்கடமா இருக்கு. அன்னைக்கு நீ கோயிலுக்கு வரும்போது வெள்ளை சேலையை கட்டிக்கிட்டு அப்படியே அந்த தேவலோகத்திலிருந்து தடுமாறி கீழே வந்த தேவதை மாதிரி இருந்த. இப்ப என்ன பண்ற? இந்த பட்டு சேலையை அவுத்து போட்டு வெள்ளை சேலையை கட்டிட்டு வா. அத என் 2 கண் குளிர பார்க்கணும். சி, என்ன கன்றாவி ஆசையோ தெரியல. அட 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 அட, என்ன அழகு, என்ன அழகு! உன் அழகுல ஏதோ ஒண்ணு தடுக்குதே. அட தாலி! பாஞ்சாலி, நீ என்ன பண்ணற? அந்த தாலிய கலட்டி வீசி எறி. என்னங்க என்ன சொல்றீங்க? பட்டு படி அவத்திட்டு வெள்ளை சிலையை கட்டிட்டு வர சொன்னீங்க, கட்டிட்டு வந்துட்டேன். இப்ப தாலி அவுக்க சொன்னா என்ன அர்த்தம்? ஓஹோ, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. வேண்டாங்க, எது விவரதா விளையாடாதீங்க, சொன்னா கேளுங்க. ஏய் பாஞ்சாலி, தாலிய கழட்டினா வேதாந்த மாடி பேசுற? கலட்டி தாலியா? என் கழுத்துல இருந்து தாலியவே பறிச்சிட்டீங்களே, இனிமே இந்த பூ எதுக்கு? இனிமே என் நெத்தில இந்த பொட்டு எதுக்கு? சொல்லுங்க, போதுமா? போதுமா சொல்லுங்க. இன்னும் ஏதாவது இருக்கா பாக்கி? சொல்லுங்க, அதையும் செய்றேன். ஏய் பாஞ்சாலி, நீ இப்ப பூவில இருந்து பொட்டல இருந்து வெள்ளை சேலை கட்டின விதையாயிட்ட. உன் கூட குடும்பம் நடத்தினா பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? உன்னை என் பொண்டாட்டின்னு சொல்லுவாங்களா இல்ல வப்பாட்டின்னு சொல்லுவாங்களா? பொண்டாட்டி இல்லடி, வப்பாட்டியே தான். வரட்டுமா? டேய் ராஜதர, நில்லுடா நில்லு. என்னடா திருவிழால காணாம போட புள்ள மாதிரி திரு திருன்னு முழிக்கிற? ஓஹோ, ரொம்ப அமைதியா அழுந்துட்டு இருந்தவ இப்ப பாம்பு படம் எடுத்தவ மாதிரி சீறிட்டு இருக்கான்னு பாக்குறியா? டே ராஜதர, உன்னோட உடுக்கை அடிக்கி பயந்துட்டேன்னு அழுந்துட்டு நிக்கல. நான் சந்தானத்தோட தங்கச்சிடா. என் குடும்ப கௌரவம் கெடுத்துட கூடாதுன்னு தான் இத்தனையும் என் மனசுக்குள்ள புழுங்கி அழுந்துட்டு இருந்த.
இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. கண்டிப்பா எனக்கு ஒரு நாள் சாவு வரும்டா. அன்னைக்கு கண்ணு முன்னால நீ தனி மரமா மண் குடுத மாதிரி வந்து நிப்ப. இது இந்த பத்தினியோட சாபம்டா. வரேன். அடியே தாமரை, சொல்லுங்க. இந்த வீணா போனவன போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? இவன் ஒரு துப்பு கட்டவன். நான் துப்பு கட்டவளா? இவன் அவனா? உண்டே சொல்லல, இவன் ஒரு துப்பு கட்டவன். இவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி எப்படிலாம் வாழ வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன். என் ஆசையெல்லாம் மண்ணள்ளி போட்டு என்ன தெரு தெருவா அலையிட்டுட்டியே. நீ கொஞ்சம் இப்படி வா. தாமரை வம்பு, நீயும் ஒரு பால்காரன், நானும் ஒரு பால்காரி. நம்ம ரெண்டு மாட்டுக்கும் ஏதாவது பிரச்சனைன்னு வந்துட்டா இவன் தான் டாக்டரு. இவங்கிட்ட தான் நம்ம கூட்டிகிட்டு போய் ஆகணும். அதனால தான் நான் இந்த பச்சை இலை புடுங்கிய கட்டிக்கிட்டேன். நீ வேணா கவலைப்படாத, உன்னை வேணா நான் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறியா? அப்பனா ரெண்டு பேரும் தண்ணிக்கு மீனுக்கு எப்படி ரெண்டு இணைஞ்சிருக்குதா? நான் பேசுற ரெண்டு பேரும் இணைஞ்சிருங்க. இரு, அவன் ஒரு டைலாக் தான் பேசிட்டு போறான். நான் தான் ஊசி நல்லாவே போடுவேனே. ஓ, ஊசி தான் உடைஞ்சிருச்சே. பம்பக்காரண்ணா, எழுப்புற என்னடா அடுத்து போண்டாட்டு மேல குறி வைக்கலையா? ஊருக்குரு வேலையா தெரிஞ்சாங்கன்னா நாடகத்திலே வந்து அதே மாதிரி வேலை செஞ்சா எப்படாடே? ஆசீர்வாதம் மட்டும் பண்ணுங்கடா ரெண்டு பேரும். ஏன்டா டேய், நாங்கெல்லாம் ஒவ்வொரு பொண்டாட்டியோட இருக்கிறோம், நீ என்ன 3 பொண்டாட்டி பொழுத்துறது? அவன் திறமை இருக்கிறவன் 1000 பண்ண வேண்டியதானே. அப்ப எனக்கு வெத்தலை முடிங்க திறமை இல்லைங்கிறியாடா? உனக்கு இல்ல, அந்த ஆளுகள் இருக்குதா? ஒரு நாள் விட்டு பார்க்க சொல்லுங்க, அப்புறமேல பாத்துடலாம். நீங்க ரெண்டு பேரும் எங்க கிட்ட ஒண்ணு மேல நல்ல முறையா போக மாட்டீங்க. நீ ஒதுங்க, தாமரை நான் பாத்துக்கிறேன். அது போய் ஏன் உன் மேலே போட்டுருன்னு ஓடுற? கவலைப்படாத, உன் மேலே அந்த கெட்ட இதெல்லாம் போட மாட்டேன். சரியா? நீ ஏன் ஃபீல் பண்ணுற? நான் அவருக்கே பொண்டாட்டி ஆனாலும் சரி, சரியா? உன்னை நல்லபடியாக நான் கவனிச்சுக்கிறேன். அது ஒன்று இருந்தால் போதும். வம்பு, நம்ம போய் ஜாலியாக சந்தோஷமாக ஒரு டூயட் சாங் பாடலாமா? கையில் பாரு, என் மோதிரம் பெருசா இருக்குது போறப்ப. இங்கே பாரு, அவனும் ஒரு புருஷனா உன் கூட பாரு போயிட்டு வாண்டுறான். எனக்கு அவனுக்கு அவன் டியூஷனை பார்த்துக்க. ஆமா, ஏன் உடம்புக்கு உங்க உடம்புக்கு கரெக்ட். ஆனா இவனுக்கு உனக்கு சேரல. ஆனா நீ என்ன பண்ற? டேய் கம்மனு இருடா, ஏன்டா வம்ப இப்படி பண்ற? வம்பு, நீங்க வாங்க நம்ம போய் பண்ணலாம். பண்ணுங்க பண்ணுங்க, தெம்பா பண்ணுங்க, மெதுவா பண்ணு. மவராசம் பிறந்த நாளையும் நாங்க ஊர் சுத்தி நாடு சுத்தி காடு சுத்தி ஹோட்டலுக்கு வந்திருக்கிறோம். ஐயா கேட்ட கொஞ்சம் திறந்து விடும், அண்ணன் கேக்கு வெட்ட போறாகலாம். ஓடியாடியா டியாலங்கடி டியாலோ டியாலங்கடி டியாலோ டியாலங்கடி 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 டியாலோ டியாலங்கடி 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 டியாலோ. சிங்கினா சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி அடியா, வங்கி வள குலுங்க வளைஞ்சு கும்மி அடியா. சிங்கினா சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி அடியா, வங்கி வள குலுங்க வளைஞ்சு கும்மி அடியா. பிறந்தா பிறக்கணும் புள்ள இவர் போல, இருந்தா இருக்கணும் புளிய கொம்பு மேல. பிறந்தா பிறக்கணும் புள்ள இவர் போல, இருந்தா இருக்கணும் புளிய கொம்பு மேல. சிங்கினா சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி அடியா, வங்கி மழை கொடுங்க படைச்சு கும்மி அடி அடியாய். நாடு இருக்கு நிலையில, ஏரி இருக்கு வேலையில, ஹோட்டலுக்கு போக முடியல, நம்ம கூட்டம் எல்லாம் உருப்படியா தின்ன முடியல. ஆமா, நாடு இருக்கு நிலையில, ஏரி இருக்கு வேலையில, ஹோட்டலுக்கு போக முடியல, நம்ம கூட்டம் எல்லாம் உருப்படியா தின்ன முடியல.
மகராஜா புண்ணியவா இவர் போல வள்ளலும் தான் இருந்தாலே குறையாதப்பா சடையில பார்த்தா எங்க அப்பனை போல சத்தியமா உன் அழகு அதுக்கு மேல சடையில பார்த்தா எங்க அப்பனை போல சத்தியமா உன் அழகு அதுக்கு மேல ராமனுக்கு தோழன் நல்ல ஒரு வீரன் உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் உங்க முகத்தை மறப்பதாரு சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா வங்கி வள குலுங்க வளைஞ்சு கும்மி அடியா சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா வங்கி வள குலுங்க வளைஞ்சு கும்மி அடியா பிறந்தா பிறக்கணும் புள்ளையுவர் போல இருந்தா இருக்கணும் புளியும் கொம்பு மேல பிறந்தா பிறக்கணும் புள்ளையுவர் போல இருந்தா இருக்கணும் புளியும் கொம்பு மேல சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா வங்கி வள குலுங்க வளைஞ்சு கும்மி அடியா பிறந்த நாள் பிறந்துட்டா போஸ்டர் அடிச்சு ஒட்டுவான் பூவள்ளி மேல கொட்டுவான் ரொம்ப விலை வசந்த பொன்னாடைய மேல போத்துவான் சில பண்ணாடைங்க பிறந்த நாள் பிறந்துட்டா போஸ்டர் அடிச்சு ஒட்டுவான் பூவள்ளி மேல கொட்டுவான் ரொம்ப விலை வசந்த பொன்னாடைய மேல போத்துவான் அதை இவர் விரும்பல ஆர்ப்பாட்டம் பண்ணல அடடாயம் அவராசன் மிச்ச சோறு வச்சீங்கன்னா அது போதும் மிச்ச நீங்க வைக்கலன்னா விட மாட்டோம் மிச்ச சோறு வச்சீங்கன்னா அது போதும் மிச்ச நீங்க வைக்கலன்னா விட மாட்டோம் ராசாத்தி ராசா சாப்பாடு போட்டா ராம முழுக்க பாட்டு படிப்போம் வீடியோ வீடியோ போட்டு குடிப்போம் சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா வங்கி மழை குளுங்க வளைஞ்சு கும்மி அடியா சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா வங்கி வள குலுங்க வளைஞ்சு கும்மி அடியா பிறந்தா பிறக்கணும் புள்ளையுவர் போல இருந்தா இருக்கணும் புளியம் கொம்பு மேல பிறந்தா பிறக்கணும் புள்ளையுவர் போல இருந்தா இருக்கணும் புளியம் கொம்பு மேல சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா வங்கி வள குலுங்க வளைஞ்சு கும்மி அடியா அடியா தம்பி என்ன அக்கா தம்பி மறுபடியும் என்னக்கா இந்த விதவ கோலம் டேய் அந்த நாயங்க நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை கெடுக்கிறதுக்காக தான் என் கழுத்துல வேண்டே தாலியை கட்டியிருக்காங்கடா நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிறானுங்க டேய் பாஸ்கர் இனிமே நான் உயிரோடு இருந்து என்னத்தடா சாதிக்க போறேன் சொல்லு நான் உயிரோடு இருக்கிறதுக்கே அருகதை இல்லாதவடா அக்கா நீ மட்டும் இல்லக்கா நானும் தான்க்கா டேய் என்னடா சொல்ற ஆமாக்கா என் காதல் தோத்து போச்சுக்கா தோத்து போச்சு என்னையே சுத்தி சுத்தி வந்தவன் அவங்க அப்பா சிவனாண்டி நம்ம குடும்பத்தை கேவலமா பேசி பொண்ணு தர மறுத்துட்டாங்க இனிமே நான் உயிரோடு இருந்து என்னக்கா பிரயோஜனம் நீ சொல்றது உண்மைதான்டா நம்ம 2 பேருக்காக தான் நம்ம அண்ணன் அன்னைக்கிட்ட நரக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு நாம 2 பேரும் செத்து போயிட்டோம்னா அண்ணனாவது சந்தோஷமா வாழ்ட்டடா என்ன சொல்ற அக்கா இந்தடா குடிடா இப்படியே பயந்துட்டு இருந்தா ஒன்றும் ஆக போறதில்ல ஏன் பயமா இருக்கா பயப்படாத முதல்ல நானே குடிக்கிறேன்
தம்பி. இனிமே அண்ணன் சந்தோஷமா வாழ்வார்ல. நம்ம உயிர் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா ஆனா அது சந்தோஷமா இருக்கட்டும்டா. ஆமாக்கா, நம்ம போயிடலாம்க்கா, போயிடலாம். பாஞ்சாலி என்ன விட்டு. டேய் ராஜதுரை, என்னாச்சு என்னாச்சு? அண்ணா, அந்த பாஞ்சாலி என்ன கொல்ல வந்துட்டானா? என்ன கொல்ல வந்துட்டான். என்ன பாஞ்சாலி கொல்ல வந்துட்டாளா? டேய் லூசு பையல, நீ கண்டது கனவுடா. இன்னும் அவ மேல இருக்கிற வெறி உனக்கு அடங்கல, அதனாலதான் கனவுல வந்திருக்கா. அண்ணா இல்லண்ணா, அவ என் மேல விட்ட சாபம் பழிச்சிடுச்சுண்ணா. எனக்கு ஒரே பயமா இருக்குண்ணா, எனக்கு ஒரே பயமா இருக்கு. டேய் சாபமாவது மண்ணாங்கட்டியாவது, அவ சாபம் வந்து இந்த மயிரை கூட புடுங்க முடியாது. போய் பேசாம பெக்கடிச்சுட்டு தூங்கு போ. ஐயோ, நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன நையாண்டித்தனமா பதில் சொல்றீங்க? அவளை நினைச்சு என்னால் 4 நாளா தூங்க முடியலண்ணா. டேய் நீ ரொம்ப குழம்பி போயிருக்க, பேசாம நானும் நீயும் 2 பேரும் சேர்ந்து பெக்கடிக்கலாம் வா. அண்ணா அண்ணா, நான் வரமாட்டேன். நான் என் பொண்டாட்டிய பார்க்கணும். நான் கொலை பண்ணுவேன், ஜெயிலுக்கு போனவன். எந்த பொண்ணாவது கல்யாணம் பண்ணுவாங்களா? வாழ்க்கை வாழ்றதுக்கு தான், அழிக்கிறதுக்கு இல்லைண்ணா. அதனால என் பொண்டாட்டி கிட்ட நான் மன்னிப்பு கேட்டு அவளோட வாழ போறேண்ணா. என்னை விட்டுருங்க. நான் சொல்றத கேளு. நம்ம என்ன நினைச்சோமோ, நம்ம குடும்ப கௌரவத்தை கெடுத்த அந்த குடும்பம் நாசமா போகட்டும். போக வேண்டாம். இல்லண்ணா, நான் வரமாட்டேன். என் பொண்டாட்டிய பார்க்கணும். போக கூடாது, போக கூடாது. நான் என் பொண்டாட்டி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நீ என் பாவத்தை தீக்கணும். நான் வர்றேன். போட. தம்பி தம்பி, வாடா நாரத பையில, இன்னைக்கு என்னடா செய்தி கொண்டு வந்திருக்க? என் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு. உங்க தம்பி தங்கச்சியும் விஷத்தை குடிச்சிட்டு மயங்கி கிடக்குறாங்க, சொல்லத்தான் வந்தேன். என்னடா சொன்ன? என் தங்கச்சி மருந்து குடிச்சிட்டாளா? என் தம்பியை மருந்து குடிச்சிட்டானா? எங்கடா? நில்லுங்க. எங்க போறீங்க? அந்த தெருனா இங்க செத்தா என்ன பொழச்சா என்ன? உங்களுக்கு என்ன? என்னடி சொன்ன? என் தம்பியும் தங்கச்சியா தெருநாயா? வெக்கங்கட்ட நாயே, ஏதோ போனா போகுதுன்னு விட்டா நீ என் தங்கச்சியும் தம்பியும் தெருநாயன்னு சொல்ற. ஏண்டி என் தலை மேல ஏறி உட்காந்துக்கிட்டு தந்தனத்தம் பாட்டா பாடுற? கொலகாரனா இருந்தாலும் சொந்த மச்சனாச்சு, போனா போயிட்டு போதுன்னு தங்கச்சி அவனுக்கு கழுத்த நேட்டு சொன்னண்டி. ஆனா அவளை தரங்கட்டவளை நடுத்தருவில் நிக்க வச்சு இன்னைக்கு மருந்து குடிக்கிற அளவுக்கு வச்சுட்டீங்க. இங்க வா, என் தம்பிக்கும் தங்கச்சிக்கு ஏதாவது ஆச்சு, உங்க குடும்பத்துல ஒரு பைய உயிரோடு இருக்க மாட்டீங்க. வந்து வச்சுக்கிறேன். வாடா சப்பானி, என்னைக்கு இல்லாதமா இன்னைக்கு புதுசா வீட்டுக்கு வந்திருக்க? ஐயா, ஒரு பெரிய ஆபத்து நடந்து போச்சு. சந்தானத்தோட தங்கச்சியும் தம்பியும் விஷத்தை குடிச்சிட்டு மயங்கி ஆஸ்பத்திரியில் கிடக்குறாங்க, அதை சொல்லத்தான் வந்தேன். அப்படியா? மோகனா, மோகனா. என்னப்பா கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா, பாஞ்சாலியும் பாஸ்கரும் விஷத்தை குடிச்சிட்டாங்களாம்மா. வாமா, என்னாச்சோ ஏதாச்சோன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம்.
அண்ணே நீ அழக்கூடாதுட்ட, நீ அழக்கூடாது. உன் கழுத்துக்கு அருவா வருங்கிற பயத்துலதான் நான் விஷத்தையே வயித்துல ஊத்திக்கிட்டேன். ஆமாண்ணே அண்ணே, நீ அன்னைக்கூட நரக வர்ற வாழ்க்கைய என்னால பார்த்துட்டு சந்தோஷமா வாழ முடியலண்ணே. நான் அதனாலதான் சாவுங்கிற முடிவுக்கு எடுத்துட்டேன். நான் செத்துட்டேன்னா நீ அணி சந்தோஷமா வாழ்வீங்கல்ல அண்ணே. தம்பி அண்ணே, தம்பி தம்பி பாருங்க. அம்மா மருந்து கொடுக்குறீங்க. நான் உங்க 2 பேர்த்தையும் இப்படி வளர்த்தேன். உங்க அண்ணே புள்ள வர வேணும்னு கோயிலா சுத்துறாடா. நான் பின்னாலேயே என் தம்பி தான் என் புள்ள, எனக்கு புள்ள வேற வேணாம்னு சுத்துறேன்டா. இப்படி இருந்து ஏன்டா இப்படி மருந்து குடிச்சிங்க? டேய், நீங்க 2 பேரும் மருந்து குடிச்சு சாகும்போது நான் மட்டும் ஏன்டா உயிரோடு இருக்கணும்? டேய், நீங்க குடிச்ச மருந்துல மிச்சிருந்தா எனக்கும் கொஞ்சம் கொடுங்கடா. நானும் சேர்த்து ஆனா எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சுடா. ஆசையா காதலிச்சேன், அவளும் எனக்கு கிடைக்கல. அண்ணியோட அடாவடி தனத்தால உங்க வாழ்க்கையோ இப்படி ஆயிருச்சு. அதனாலதானா நாங்க 2 பேரும் சேர்த்துட்டோம்னா நீங்க நிம்மதியா இருப்பீங்கல்ல? இல்லடா, இல்ல, நீங்க செத்து நான் மட்டும் நிம்மதியா இருக்க போறது இல்லடா. என்னால நிம்மதியா வாழ முடியாதுடா. மருந்து நானே குடிச்சிடறேன்டா. அண்ணே டேய், ஒன்று மருந்தை கொடுங்க, இல்லை வாங்கடா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். அண்ணா உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உசுருக்கு போராடிக்கிறத வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிறீங்க. தூங்குங்க, ஆஸ்பத்திரிக்கு போகலாம். டாக்டர், என் தம்பி தங்கச்சி எப்படி இருக்காங்க டாக்டர்? பதட்டப்படாதீங்க, உள்ள போய் பார்த்துட்டு சொல்றோம். தம்பி, ஏன்டா இப்படி பண்ணுன? உனக்கு நான் இருக்கும்போது மருந்து குடிக்கலாமாடா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதாடா? டாக்டர், என் தம்பி தங்கச்சி காப்பாற்றி கொடுத்துருங்க டாக்டர், காப்பாற்றி கொடுத்துருங்க. தம்பி சந்தானம், என் பொண்ணும் உங்கள் தம்பியும் உயிருக்கு உயிராக காதலிக்கிறாங்க. ஆனால் உங்கள் குடும்ப சூழ்நிலை தெரியாமல் அவங்கள பிரிச்சுட்டேன். என்னை மன்னிச்சிடுப்பா. சரிங்க ஐயா, ஏதோ இது விளையாண்டுருச்சு. உங்களை நான் ஒன்றும் தவறாக நினைக்கலைங்க ஐயா. பாஸ்கர், என் பொண்ணு மேலே நீங்கள் இவ்வளோ உயிரை வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சுப்பா. என்னை மன்னிச்சிடுப்பா. இனிமேல் மோகனா என் பொண்ணு இல்லை, உங்கள் சொத்து உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன். பாஸ்கர், என்னை மன்னிச்சிடுங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சரிங்க, உங்க தம்பியை மட்டும்தான் என்னால் காப்பாற்ற முடிஞ்சது. தங்கச்சி உயிர் எப்போ வேணாலும் பிரியலாம். டாக்டர், என்ன டாக்டர் சொல்றீங்க? என் தங்கச்சியை காப்பாத்துங்க டாக்டர், காப்பாத்துங்க.
தங்கச்சி அண்ணா நீ அழாதண்ண, நீ சந்தோஷமா இருக்கணும்ட, நீ அழக்கூடாது. அண்ணே எனக்கு ஒரு ஆசை, அதை நிறைவேற்றுவியா? சொல்லு தங்கச்சி, எதுவா இருந்தாலும் நான் நிறைவேற்றுறமா. அண்ணே இந்த உலகத்திலேயே ஒரு ஆணுக்கு தான் பொண்டாட்டி தான் முக்கியம்னு நினைப்பாங்க. தங்கச்சியோட அவ பிறந்த வீட்டு விட்டு புகுந்த வீட்டுக்கு போயிட்டா, அதோட அருந்து போச்சு. அண்ணே எல்லாத்தையும் மறந்துட்டு நீ அன்னைக்கூட சந்தோஷமா வாழணும்ல, எனக்கு அதுதானே வேணும். நீ அன்னைக்கூட சந்தோஷமா வாழ்வியானே. என்னை மன்னிச்சிருமா, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் என்ன புரிஞ்சுட்டேன். இனிமே உன்னை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், என்னை மன்னிச்சிரு. அண்ணி நீங்க அழக்கூடாது அண்ணி, இனிமே எனக்கு யாரு மேலேயும் கோவம் இல்லை அண்ணி. எந்த சூழ்நிலையிலும் எங்க அண்ணனை மட்டும் கை விட்டுறாதீங்க அண்ணி. அவருக்கு உங்களை விட்டா யாரும் இல்லை, அவரு நல்லபடி பார்த்துக்கோங்க அண்ணி. அம்மா பாஞ்சாலி, 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 உன்னை நான் உதாசீனப்படுத்திட்டேமா, உதாசீனப்படுத்திட்டேன். நீ விட்ட சாபா உண்மையாலுமே பழிச்சிருச்சு. நான் இப்ப திருந்தி நல்லவனா வந்திருக்கிறேன். என்னை ஏத்துக்க பாஞ்சாலி. இந்த அந்தி நேரத்துல வந்து என்ன புருஷனா ஏத்துக்கன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? ஆமா என்னங்க என்ன அப்படி பாக்குறீங்க? நான் விஷத்தை குடிச்சிட்டேங்க, இனிமே நான் உயிர் பழைக்க மாட்டேங்க. பாஞ்சாலி என்ன சொல்ற பாஞ்சாலி? ஆமாங்க, நான் சாக போற நேரத்துல எனக்கு ஒரே ஒரு ஆசை, அந்த ஆசையை மட்டும் நிறைவேற்றுவீங்களா? சொல்லுங்க பாஞ்சாலி, நீ என்ன வேணாலும் கேளு பாஞ்சாலி, நான் நிறைவேற்ற ரெடியா இருக்கிறேன். உங்க கையாலேயே கழுத்துல தாலி கட்டணும், கட்டுவீங்களா? அம்மா பாஞ்சாலி, நான் தாலி கட்டி விடுறேன் பாஞ்சாலி. எனக்கு நான் சாகும்போது சுமகலியா சாகணும்னு ஆசைப்பட்டேன். அப்படியே அங்க பூவும் பொட்டு இருக்கு, அதையே எடுத்துட்டு வந்து உங்க கையால வச்சு விடுங்க. பொட்டு வச்சுடுங்க. எனக்கு இப்ப சொல்லுங்க, இப்ப நான் உங்க பொண்டாட்டி தானே? சொல்லுங்க, இப்ப நான் உங்க பொண்டாட்டி தானே? சொல்லுங்க. ஆமா பாஞ்சாலி, ஆமா, நீதான் என் பொண்டாட்டி, நீதான் என் பொண்டாட்டி. என்ன சுமகலியா இருக்கிற ஆசீர்வாதம் பண்ணுங்க. பாஞ்சாலி, என்ன தவிக்க விட்டுட்டு போயிட்டியா பாஞ்சாலி? திரும்பி வந்தவன தனி மரமா விட்டுட்டியே போயிட்டியே பாஞ்சாலி. கடைசியில பொண்டாடி தேவைன்னு வந்த என்ன இப்படி தனி மரமா நிக்க வச்சுட்டு என்ன பண்ணுவேன் பாஞ்சாலி? வசந்த ஊஞ்சலிலே அசைந்த பூங்கொடியே
உதிர்ந்த மாயம் என்ன உன் இதய சோகம் என்ன உன் இதய சோகம் என்ன நூலும் இல்லை வாலும் இல்லை வானில் பட்டம் வீடு வேணா நாதி இல்லை தேவி இல்லை நானும் வாழ்வை ரசித்தேனா நானும் வாழ்வை ரசித்தேனா நூலும் இல்லை வாலும் இல்லை வானில் பட்டம் வீடு வேணா நாதி இல்லை தேவி இல்லை நானும் வாழ்வை ரசித்தேனா நானும் வாழ்வை ரசித்தேனா நினைவு வெள்ளம் பெருகி வர நெருப்பெனவே சுடுகிறது படுக்கை விரித்து போட்டே அதிமுள்ளாய் அவளின் நினைவு பாடும் உலகி வெறுத்தே அதில் ஏனோ இன்னும் உயிர் படுக்கை விரித்து போட்டே அதில் முள்ளாய் அவளின் நினைவு பாழும் உலகை வெறுத்தே அதில் ஏனோ இன்னும் உயிர் மண்ணுலகில் ஜென்மம் என என்னை ஏனோ இன்று வரை விட்டு வைத்தாய் கண்ணீரில் திராட்சை கொடி எண்ணம் வைத்து கண்ணீரை பிழிந்தெடுத்தார் இறைவா கண்ணீரை பிழிந்தெடுத்தாய் நூலும் இல்லை வாலும் இல்லை வானில் பட்டம் வீடு வேணா நாதி இல்லை தேவி இல்லை நானும் வாழ்வை ரசித்தேனா நானும் வாழ்வை ரசித்தேனா நிழல் உருவில் இணைந்திருக்க நிஜம் வடிவில் பிரிந்திருக்க பூத்தாள் மலரும் உதிரும் நெஞ்சில் பூத்தாள் உதிரவில்லை நிலவும் தேய்ந்து வளரும் அவள் நினைவோ தேவதில்லை பூத்தாள் மலரும் உதிரும் நெஞ்சில் பூத்தாள் உதிரவில்லை நிலவும் தேய்ந்து வளரும் அவள் நினைவோ தேய்வதில்லை காடு தன்னில் பாவி உயிர் வேகும் வரை பாவை உன்னை நினைத்திடுவே பாடையிலே போகையிலும் தேவி உன்னை தேடி உயிர் பறந்திடுவே உறவை தேடி உயிர் பறந்திடுமே நூலும் இல்லை வாலும் இல்லை வானில் பட்டம் வீடு
பொண்டாட்டியா பிறந்தவளா என்னும் ஒரு புது நாடகத்தை இங்கு அரங்கேற்றம் செய்து கொடுத்த நமது வரதராஜன் மாமா அவர்களுக்கு நமது ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நமது நாடக மன்றத்தின் சார்பாகவும் மற்றும் இந்த நாடகத்தை பார்த்த அனைத்து பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் எந்த இடையூறும் இல்லாமல் இதுவரை பொறுமையாக அமர்ந்து இந்த நாடகத்தை கண்டுகளித்த அனைத்து ரசிகர்கள், பொதுமக்கள், ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும், காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் எங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடக மன்றத்தின் சார்பாக, ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வணக்கம்.